வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல்லிஷ்ல தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பாருங்க ஒரு 82 பாயிண்ட் பாசிட்டிவ்ல போயிட்டுருக்கு. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல போனது. நம்ம எதிர்பார்த்த மாரியே பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் 26,000 தொடுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. மார்க்கெட் நல்ல ஒரு ஆல் டைம் ஹைல போயிட்டுருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைய தொட்டுடுச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 57,400 பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே நல்லாவே போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் இதில் போய்ட்டு இப்போதைக்கு 57,410 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. ஆல் டைம் ஹை தொட்டுட்டு போயிட்டே இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 249 பாயிண்ட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 71 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, பிரைவேட் பேங்க், எஃப்எம்சிஜின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. மிட் கேப்பு, ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.5 0.7% இருக்குது. மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% பாசிட்டிவ் சைட்லேயும், ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.7 0.8% பாசிட்டிவ்ல இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர் டு 1% பாசிட்டிவ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகி போயிட்டுருக்கு. காலையில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிஃப்டி 50 நெகட்டிவில் இருந்தது. ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் நெகட்டிவில் போயிட்டு திருப்பி ஒரு பாசிட்டிவ் சைடு வந்தது. திருப்பி நெகட்டிவ் வந்து இப்போ நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் அப்பில் போயிட்டே இருக்குது. இது கிளியராக ஒரு 26,000 தோறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் தோறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குளோபல் மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்து தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி தான் போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பில் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதுமாரி பார்த்தீங்கன்னா நேத்திக்கு 300 பாயிண்ட் ஏறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட பையிங் ஆக்டிவிட்டி தான். நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ பையிங் சைடு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,594 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே நல்லா அதிகமாக பை பண்ணியிருக்காங்க நேத்திக்கு. மேபி இந்த மந்த் எண்டு வரப்போகுது அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. நல்லாவே அதிகமாக பை பண்ணிட்டாங்க. டிஐ பார்த்தீங்கன்னா வெறும் 195 கோடிக்கு தான் சேல் பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்களும் அந்த அளவுக்கு ஒன்றும் சேல் பண்ணவே இல்லை. சின்னதாக ஒரு சேலிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த் எண்டுங்கிறதுனால 2 பேருமே கொஞ்சம் பேலன்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை எஃப்ஐ நல்லாவே நல்லா ஆக்டிவாக பை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. இன்றைக்கும் மார்க்கெட்டு நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னராக இப்போதைக்கு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 4% வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அதுமாரி இந்துஸ்ண்ட் பேங்க்கு, அதானி என்டர்பிரைசஸ்ஸு, ஏஷியன் பெயிண்ட்டு, அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி டாப் லூசராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.42% நெகட்டிவில் இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி, ஈட்டர்னல், அதாவது ஜொமோட்டோ, க்ராசிமு, டாடா கன்சியூமர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் இருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து நெகட்டிவ் கிரேடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 950 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு போகுமான்னு பார்த்தோம்னா போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் அவங்களோட வியூவில் அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதை நம்ம எதுவும் இது பண்ணிக்க முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லா இதுவுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போகுது. ஸோ குளோபல் மார்க்கெட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஈரான் ஒரு இஷ்யூ கொஞ்சம் சீஸ்ஃபயர் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு குளோபல் டென்ஷன் இல்லை. இந்த ரஷ்யா உக்ரைன் வர அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அது இன்னும் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இங்கே கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகுது. இது கண்டினியூஷன் அப்படியே இருக்கும். இது இப்படியே போனாலும் ஒரு சர்டன் டைமில் போயிட்டு 26,000 பிரேக் பண்ணி மேலே ஏறி கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி ஏறது தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போதைய சூழ்நிலைக்கு. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம் என்ன நடக்குதுங்கிறத. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு ரொம்ப சீப்பாக இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டே இருங்க. லாங் டேர்முக்கு நல்லா ஒர்த்தபுளான உள்ள ஸ்டாக்ஸாக வாங்கி வச்சுக்கிங்க. அதுமாதிரி இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கு, டை ஜோன்ஸு, S&P 500 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1% நியர் டு 1% வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ இதே இது இன்றைக்கி தொடருமாங்கிறத பார்ப்போம். பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. டேக்ஸு 222 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், FTSE 44 பாயிண்ட் பாசிட்டிவ், CAC 98 பாயிண்ட் பாசிட்டிவ். ஸோ இவங்க பாசிட்டிவ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அமெரிக்கன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வருது. அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு.
ஜப்பான் நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 560 பாயிண்ட்டு பாசிட்டிவ்லையும், அதுமாரி ஹேங்செங் பார்த்தீங்கன்னா ஒரு 79 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. தைவான் 241 பாயிண்ட் பாசிட்டிவ்ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட் கொஞ்சம் மிக்சடு தான். மோஸ்ட்லி அவங்களும் பாசிட்டிவ் ஆகிட்டு தான். ஏன்னா ஹேங்செங் தவிர மற்றது எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இது ஒரு கண்டினியூஷன் அப்படியே இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போதைக்கு 85 ரூபாங்கிற ரேஞ்சில் குறைஞ்சிருக்கு. 8,985 ரூபா ரேஞ்சில் இருக்குது. 22 கேரட்டு. 24 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 9,802 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு. பட் ரொம்ப இறங்குமான்னு பார்த்தா அது இறங்காது. ஒரு சர்டன் டைம் தான். இப்போதைக்கு இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டே இருங்க. பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கோல்டை ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ வாட் எவர் பாசிபிள் வாங்கி வச்சுக்கிட்டே இருங்க. அதுமாரி சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 107 ரூபா ரேஞ்சில் வந்திருக்கு. அதையும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி வச்சுங்க. இது ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சிங்க. இப்போ கோல்டு வந்து கோல்டு பீஸாக வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ இறங்கினாலும் கோல்டு ஏறும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லாவே ஒரு ஏற்றம் கொடுத்துரும். ஸோ லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளான ஸ்டாக்ஸாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் அவங்கள்ட்டேருந்து கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 765 கேவி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்று ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. பட் இதோட ஆர்டரோட மதிப்பு என்னன்னு ஒன்றும் சொல்லலை. பட் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிட்டாச்சி எனர்ஜிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாரி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,228 கோடிக்கு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இருக்கிறதுலே ஹை இதாக பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க சைட்லேருந்து இன்னும் நியூ இந்தியா அஷூரன்ஸ்லேருந்து இன்னும் ஒன்றும் கிளியர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இன்னும் கொடுக்கல. நியூஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்தது எம்பசி டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்காங்க. ஸ்குவாட்ரான் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்கள்ட்டேருந்து உள்ளதை எல்லாமே வாங்கியிருக்காங்க. இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 456.6 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே ஹை வேல்யூ லெவலில் வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பவர் மெக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 159 கோடிக்கு உள்ள ஆர்டர் ஒன்று வந்து கிடச்சிருக்கு. அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து கிடச்சிருக்கு. அதாவது கிரிட் கனெக்ஷன் சோலார் பவர் பிளான்ட்டுக்குள்ள கிரிட் கனெக்ஷன்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் மெக்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது டீப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 கோடிக்குள்ள ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. அது யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டியாவிலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பாக்ஸ் ஓவர் ரெக் பேக்கேஜெலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டீப் இண்டஸ்ட்ரி பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து எல்என்டி ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,500 என்சிடி பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 225 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பயோகான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,125 கோடிக்கு உள்ள கன்வெர்டபிள் டிபென்ச்சர் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது என்சிடி பாண்ட்ஸ் மாதிரி அவங்க இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா வர பணத்தை வச்சு அவங்க பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக எல்லா வேலையை பார்க்க போகிறாங்க. அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மத்திய பிரதேஷில் உள்ள யூனிட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா பர் இயருக்கு வந்து 1.8 மெட்ரிக் டன் பர் ஆனம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 1.5 இருந்தது. இப்போ 1.8 மெட்ரிக் டன் பர் ஆனமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.